ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 3 புக் இருக்குது. அந்த 3 புக்கில் இது ஒரு புக்கு. இது வந்து ராஷ்டிர பாஷா நான் டீச் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு ஹிந்தி பண்டிட். எல்லா எக்ஸாம்ஸும் நான் முடிக்க நானும் ராஷ்டிர பாஷாவில் தான் இருக்கிறேன். பட் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நான் தேடினேன். அதுக்காக நான் இது வந்து ராஷ்டிர பாஷா கம்ப்ளீட் கைடு இந்த புக்கு. இன்னொன்று வந்து என்கிட்ட இம்பார்ட்டன்ட் புக்குன்னு ஒரு புக் இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் பேட்டை யார்ட்டையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இம்பார்ட்டன்ட் புக் எல்லாமே இருக்கும். இதில் எக்ஸாம் பேப்பரில் என்ன வருமோ அதே இதுலேயும் இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து புக்கு. மோஸ்ட் ஆஃப் பேட்டை எல்லாமே புக்கு தான் வாங்குகிறாங்க. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு புக்கு வாங்கினீங்க, நீங்கள் இந்த மாதிரி கைடு வாங்குங்க. ஏன்னா கைடில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், குட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் இந்த பார்ட் 2ல் இருக்கிற இந்த இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் எஸ்ஸே நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு சப்யதாக்கா ரகசியம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணுங்க. செகண்ட் ருப்பையாவும் நீங்கள் படிக்கணும். தக்ஷின் ஆஃப்ரிக்காமே காந்திஜி, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் சொல்லிட்டேன். இது 4th லெசன் படிக்க தேவையில்லை. 5th கோவிட்-19 நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இது 6th லெசன் தேவையில்லை. இது ஆர்கிமெடிஸ், இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். அப்புறம் இது தென்னாலிராமன் இது வந்து ஆக்சுவலாக எல்லாருமே படிச்சிருப்பாங்க. தென்னாலிராமன் படிச்சிருப்பீங்களா? ஒரு ஸ்டோரி வருமே, மரத்துக்கீழே உட்காருவா, ஒரு ஜீசஸ் வரும், சரி ஜினி வரும், அது வந்து கொடுக்கும். அதே லெசன் தான் இது, ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 10th லெசன் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ நான் டீச் பண்ண போகிற லெசன் சப்யதாக்கா ரகசியம். ஓகேவாங்க? வாங்க நம்ம படிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 69 இருக்கும். ஓகேவா? வாங்க நம்ம பார்க்கலாம். 69 நான் எடுத்துட்டேன். மோஸ்ட்டாக எடுத்துட்டேன் பாருங்கள். இது இந்த புக் பேக்ஸு. நான் புக் பேக்ஸும் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து வராது, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹார்ட் பவர்ஃபுல்னா to get afraid. Heart powerful na to get afraid. பயன்பட. ஜூர்மானா என்னன்னா பெனால்ட்டி தெரியுமா? அபராதம் தெரியுமா? அதுதான். கிதாப் அவார்ட். பட்டம் குஷாமத் do better. ஓகேவா? வாலிட்னா ஃபாதர். ஓகேவா? வாலிட்னா ஃபாதர், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சப்யதானா நீங்கள் என்னென்னு கேட்பீங்கள்ல, சிவிலைசேஷன். சப்யதாக்கா ரகசியம்னா ட்ரூத் சேயிங்ஸ். அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. நீங்கள் கைடில் இருந்தாலும் சரி, புக்கில் இருந்தாலும் சரி, இது அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. ட்ரூத் சேயிங். ஸ்பெல்லிங் தெரியலனாலும் நீங்கள் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் நோக்கன்னா சர்வெண்ட், இது எல்லாத்துக்கும் தெரியும். ரிஷ்வத்னா பிரைப். என்னென்னா ரிஷ்வத்னா கொடுக்குறது, மணி கொடுத்து. இப்போ எப்படின்னா மணி கொடுத்து, இப்போ நீங்கள்லாம் எக்ஸாமில் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் வச்சுட்டு 200 rupees நோட் வச்சுட்டு எக்ஸாமில் கொடுத்துருப்பீங்க. மேமும் சைன் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அதுதான் ரிஷ்வத். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பேக் பெஞ்சர்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. குள்ளம்னா ஓப்பன்லி. மத்தானா அலவன்ஸ். ரகம்னா கேஷ், பயணம். ஓகேவா? இப்போ ஹிந்தி में अर्थ लिखिए. वर्ततंत्र, कहानी, हुकुम, आन्या, मुकमा. இது வந்து நீங்கள் 2 ஏதாவது எழுதினாலும் ஓகே தான். நான் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும்னா இந்த தாவா நீங்கள் எழுதிக்கோங்க, நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த தாவா இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஷமிதா, லஜ்ஜா, கடி சஜா, கட்டுண்டு, ரியாயத்து, ஜூட்டுன்னு படிச்சுக்கோங்க. நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கும்னு சொல்லி இது படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். ये फ्रेम द सेंटेंस. वाकई में पाए कीजिए ना फ्रेम सेंटेंस. फ्रेम सेंटेंस
இது வந்து ஹிந்தி அட்லிக்கன்னா ஹிந்தியில் எழுதணும். என்ன எழுதணும்? ஹிந்தியில் மீனிங் எழுதணும். ஓகேவா? பாருங்கள், முக்கூத்னா நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், முக்கூத்னா என்னன்னு சொல்கிறேன்னா பாருங்கள், முக்குன்னா கீஸ். முக்குன்னா என்னதுன்னா கீஸ். புரியுதாங்க? யார் புரியலையோட இது செஞ்சு நான் சொல்கிறேன். யார் புரியலையோ வந்துட்டு சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் பண்ணுறேன். இந்த 5th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அந்த மீனிங்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. பார்த்துக்கோங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இதுதான் மீனிங்ஸும் பார்த்துக்கோங்க. முக்குன்னா கேஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதிக்கோங்க. முக்குன்னா கேஸ். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல மீனிங்ஸு. நான் மீனிங்ஸ் எல்லாத்துக்கும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் இந்த லெசனில் ஃபஸ்ட் லெசனுக்கு 5 வரைக்கும் தான் இருக்குங்க. ஸோ படிச்சுக்கோங்க. முக்குன்னா கேஸ். ஆதாலத் மே முக்குத் ரஹா ஹே. கேஸில் வந்து ஆதாலத் மாட்டிக்கிட்டானா. ஓகேவா? தென் கடி சஸா. இதுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட். இதில் நீங்கள் என்ன எழுதலாம்னா शिक्षक आज मुझे शिक्षक ने कड़ी सजा दी. எனக்கு டீச்சர் ரொம்ப சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே திக்காய் தீனா சி मुझे एक बादल दिखाई दिया அப்படின்னு எழுதிக்கலாம். दिखाई दियाன்னு எழுதிக்கலாம் நீங்கள். मुझे एक बादल दिखाई दिया. चौंकना शौक. मुझे आज मेरी बच्ची ने चौंक गए. मेरे पिता चौंक गए எழுதலாம். मुझे देखकर चौंक गए. नो யாச்சனா கண்ணா பாயிண்ட் டாக். திருப்பி பேசிகிட்டே இருக்குதுல்ல, அது வந்து தப்பு. ஆனால் பேசுகிறாங்க. கபி கிசி சே யாச்சனா மத் கரோ. யாச்சனா பாயிண்டாக டாக் பண்ணிகிட்டே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இப்போ நான் எஸ்ஸே சொல்ல போகிறேன். எஸ்ஸேயில் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பேரை கொடுத்துருவாங்க. இது வந்து கொஷின்ஸ் பார்த்து எழுதணும். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இது கொஷின்ஸ் பார்த்து எழுதணும். இது வந்து ப்ரெஷனுக்கே உங்களுக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சாலே நீங்கள் இதுக்கான ஆன்சர் எழுதிடலாம். ஸோ இது நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். साइंस का सभ्यता का रहस्य நான் என்ன சொன்னேன்? ட்ரூத் சேயிங். நான் சொன்னேன்னா இல்லையா? ட்ரூத் சேயிங் சொன்னேன். சாரன்ஸ்னா எஸ்ஸேங்க. ஓகேவா? இது வந்து பியூர் ஹிந்தியில் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 10 மார்க்ஸும் நீங்கள் அட்லீஸ்ட் 5 மார்க்ஸும் எடுக்கலாம் நீங்கள். ஓகேவாங்க? வாங்க நம்ம படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எழுதணுன்னா எழுதலாம். இதை எனக்கு அவ்வளோமா ஞாபகம் இருக்காது அப்படின்னா நீங்கள் மறந்துடுங்க, தேவையே இல்லை. நோ सभ्यता का रहस्य नामक इस पाठ का लेखक है उपनया सम्राट முன்ஷி பிரேம்சந்த். நான் சொல்கிற வரைக்கும் மட்டும் நீங்கள் எழுதுங்க. பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் கண்டிப்பாக பிடிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எஸ்ஸேவோட யார் நாமக்குன்னா இவங்க தான் உப்நியாஸ் ராமட் मुंशी प्रेमचंद. हिंदी कहानी साहित्य तथा गंध साहित्य प्रेमचंद मुंशियाता तथा अमारे. இது நீங்கள் இதை விட்டுடி நீங்கள் நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் எழுதுங்க பார்க்கலாம். இருந்தால் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன். நீங்கள் என்ன தெரியுமா எழுதணும்? हिंदी के महान कवि हैं. எழுதிக்கோங்க பார்க்கலாம்.
நீ ஹிந்திக்கு மகான் கவின்னு போட்டு ஒரு லைன் போடுங்க. என்னால் போட முடியல பிகாஸ் ஒரு கையில் என்கிட்ட ஃபோன் இருக்கும். நான் கீழே போட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்படி எழுதிட்டிங்கன்னா போதும். தென் இதுக்கு வந்து இது பதிலாக சாரன்ஷுன்னு எழுதிக்கோங்க. சாரன்ஷ் இங்கேருந்து ஆரம்பிக்குது. எழுத முடியலன்னா ஏதாச்சும் எழுதுங்க. இது வந்து கவி பரீட்சைன்னு எழுதிட்டு வந்தீங்க. கவி பரீட்சை ஓகேவா? லேखक பரீட்சை கவி பரீட்சை எல்லாமே ஒன்று தான். நான் இதை அடிச்சுட்டு இது எழுதிக்கோங்க. सभ्यता का रहस्य नामक इस पट में इस बात समझाते हैं कि बुरे काम करने पर भी उसमें पर्दा डालने की आदत आप में है, तो आप सभ्य है, अन्यथा असभ्य माने जाएंगे. இந்த பேன் உங்களுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது மார்க் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட்டு மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது வந்து இங்கேருந்து தான் உங்களுக்கு ஸ்டோரி ஆரம்பிக்குது. உண்டே ஸ்டார்டிங் பார்த்துக்கோங்க. ஸ்டோரி ஸ்டார்டிங் ஆயிடுச்சு. राम रत्न किशोर बाहर से अत्यंत सभ्य दिखाई देने वाले கைஸ், நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்னா இந்த பேனாவை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, நீ இதோட மீனிங் நான் சொல்லலை இல்லையா? நான் சொல்கிறேன். இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த நாமக்கு என்ன போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பேட் ஹேபிட்ஸ் பண்ணாலும் குட் ஹேபிட்ஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து பட்டா பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓனாக எழுதிக்கலாம். ஓகேவா? பாருங்கள். राय रत्न किशोर बाहर से अन्य सभ्य दिखाई देने वाले आदमी हैं. ராய் கிருஷ்ணன் உள்ளார இருந்து ரொம்ப இதாக இருக்காங்க, ஆனால் வெளியே வந்து அப்படியே காட்டிக்க மாட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு पीपल அவங்க. वे अपने सभ्य दिखाई के लिए कभी रिश्वत खुले नहीं लेते थे, लेकिन वे अपने बत्ता बढ़ाने के लिए बहुत दौरे पर जाया करते थे. उनके व्यवहार ऐसे था कि सब उसे सभी मानती थी. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேனோட மீனிங் என்னன்னா, இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்க வந்து உள்ளாரந்து எதுவுமே வெளியே வந்து உள்ளார மணியே வாங்க மாட்டாங்களாம். அவங்களும் பீப்புள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க நல்லவன் நினச்சிக்கிறாங்க. பட் உள்ளாருந்து அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு சொல்லாமல் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி நல்லா நடத்தணும், அவங்க வீடு நல்லா நடத்தணுன்ட்டு நல்லா பின்னாடியிலேருந்தே உள்ளாரந்து நிறைய மணி வாங்கிட்டு அவங்களால கொடுக்காம இருந்தாங்களாம் மணி. அதுதான் இந்த பேரோட மீனிங். படிச்சுக்கோங்க. இந்த பேரை நீங்கள் எழுதலாலும் ஒன்றும் இல்லை, நான் சொல்லலை. பட் நீங்கள் படிங்க. இதுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் படிங்க. ஓகேவா? இதில் நீங்கள் ஏதாச்சும் 2 பேரை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மார்க் தருவாங்க. இந்த பேரை குட்டியாக தானே இருக்குங்க, அதான் படிச்சுக்கோங்க. இந்த பேரை நான் சொல்கிற லைன்ஸ் மட்டும் படிங்க. ஓகேவா? மீனிங் இது புரிஞ்சுச்சேன்? ஓகே, புரிஞ்சுச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. दम्बड़ी उसके घर का नौकर था. दम्बड़ीना नेमगा, नेम NEME வந்து தம்படினா நேம். அவங்க வந்து சர்வெண்ட். நோக்கம் தான். நம்ம என்ன படித்தோம்? சர்வெண்ட் நம்ம படிச்சுமாங்க. நம்ம என்ன படித்தோம்? சர்வெண்ட் நம்ம படித்தோம். நோக்கம்னா சர்வெண்ட். அவங்க வந்து அவங்க வீடோட சர்வெண்ட்டாக இருந்தாங்களா. रात दिन काम करता था. ராத்னா நைட், தின்னா மார்னிங்க்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, நைட்டுக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. யார்? தம்படி, சர்வெண்ட். ஓகேவா? घर थोड़ा दूर पर था. அவளோட வீடு उसका घर थोड़ी दूर पर था. அவளோட வீடு வந்து கொஞ்சம் தூரமாக தான் வீடு இருந்துச்சு. कल रात को वह
கிசி காரன் ஆ நகி சக்கா. அவள் யார்? அந்த சோழனுக்கு வந்து எதனாலன்னு தெரியாது,